இப்ப புதன் வந்து 10ஆம் இடத்துல போனா ஏதோ ஒரு பதவியை கொடுக்க போறான்னு அர்த்தம். ஒரு புகழை கொடுக்க போறாரு, அந்தஸ்தை கொடுக்க போறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்க போறாரு. அவ்வளவுதான். படிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைப்பீங்க, எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல பொருளாதாரம் இல்லை, மனைவி கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிட்டையும் நிறைய தொழிலையும் உத்தியோகத்திலும் நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்த ஒரே ராசி மிதுன ராசி. ஏமாந்த ராசி மிதுன ராசி. சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுல மகாலட்சுமி யோகத்துல வந்து உட்கார்றாரு. இது சரியாந்திர நேரம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க தயவு செய்து மிதுன ராசிக்கு பயப்படாதீங்க, புதன் வந்து நீசமாக மாட்டார். ஏன்னா மீனத்துல நீசம் வராங்க, நீசமாக ஆக முடியாது, ஆக மாட்டார். இதுலவே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான எல்லாத்தையும் அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி சனி பகவான் சாரத்துல 8ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி சாரத்துல சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு. ஏன்னா இங்க பலம், சூரியன் திக்பலம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வாய் புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்படி இதுலவே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான எல்லாத்தையும் அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா அறிவா யோசிப்பாங்க, நல்லா டேலண்டா யோசிப்பாங்க. மிதுன ராசியில பிறந்துட்டாவே தன்மையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கும் சொல்லி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. அறிவான ராசி, அனுசரிச்சு பிறக்கிற ராசி, எல்லாரையுமே ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தான். சுறுசுறுப்பா இருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க, சோம்பேறிகள் இவர் கிடையாது. ஆனா பெருசா ஆசைப்படுவாங்க, லைஃப்ல பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இந்த ராசியில பிறந்து அதிகமா இருக்கும். ஒருத்தர் இவ தலை குறைவா பேசிட்டாங்கன்னா அந்த விஷயத்த தலை நிமிர்ந்து அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். இதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு கிரகமைப்பு செம்மையா சூப்பரா பக்கா உட்காந்துருக்கு. எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க சுய ஜாதகத்தை மட்டும் எல்லாருமே செக் பண்ணுங்க, தசாபுத்தி மட்டும் செக் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. எந்த கிரகம், எல்லா கிரகமும் சரி ஒண்ணு கூடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காருது. நீங்க தைரியமா இறங்கி அடிங்க. எப்படி தைரியமா இறங்கி அடிக்கணும். எல்லாருமே ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை எடுத்துக்காதீங்க. லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல், விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். தசாபதியை பார்த்துட்டு உள்ள வாங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. தசாபதிங்கிறது என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரக திசை வருது, இந்த கிரகம் புத்தி வருது, இது நடக்க போகுது, இது நடக்காது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய பலனையும் சேர்த்து பார்த்துக்கணும். சேர்த்து பார்த்தா கரெக்டான ஒரு பலன், தெளிவான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும். அதனாலதான் மிதுன ராசி குரு சுக்கிரன் ஜோதிடம் ஒரு பொது பலனை பாருங்க, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து பலன் நம்ம சொல்றது. கடைசி முடி வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமே பார்க்கணும். ஒரு ராசியில குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி சூப்பரா உட்காந்துருக்காரு. 3ஆம் இடத்துல முயற்சியில கேது, 9ஆம் இடத்துல ராகு, கும்பத்துல 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி பகவான், 4 கிரகம் ஸ்ட்ரைட்டா பாருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இதான் கிரகமைப்பு. கிரக பயிற்சி எப்பமா சூரிய பகவான் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் லாபத்துக்கு வந்து உச்சமாகிறார். வெற்றி ஸ்தானாதிபதி உச்சத்துல 11ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய நாள்
ஏப்ரல் 14 1. அடுத்து 10ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி நேர 10ஆம் இடத்துல வந்து நிற்கிறார் பரிவர்த்தனை யோகத்துல. உங்க பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யறது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் புதனும் பரிவர்த்தனை, இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும். இது மிகப்பெரிய ராஜயோகம். ஏன் உங்களை வீடியோ பார்க்க சொன்னேன் தெரியுமா? இதான் காரணம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எத்தனை பேர் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவங்க எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு. இது எழுதியே வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுல மகாலட்சுமி யோகத்துல வந்து உட்கார்றாரு. இது சரியாந்திர நேரம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க தயவு செய்து மிதுன ராசிக்கார் பயப்படாதீங்க, புதன் வந்து நீசமாக மாட்டாரு. ஏன்னா மீனத்தில் நீசம் வராங்க, நீசமாக ஆக முடியாது, ஆக மாட்டாரு. ஏன்னா இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவர்கள் பரிவர்த்தனை யோகம் நீசபங்க ராஜயோகத்துல போகும். அது இல்லாம அவர் போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்குங்க. புதன் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா உங்களுக்கு ஃபுல்லாவே சனியுடைய சாரத்துல போவாரு. எப்படி? சனி பகவான் சாரத்துல 8ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி பாக்யாதிபதி சாரத்துல சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு. ஏன்னா இங்க பலம், சூரியன் திக்பலம். நான் இவ்வளவு விஷயம் நான் ஏமா எடுக்கிறேன்? இங்க கெட்டது நடக்காது. மிதுன ராசியை பொறுத்தவரை கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல பொருளாதாரம் இல்லை, மனைவி கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிட்டையும் நிறைய தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்த ஒரே ராசி மிதுன ராசி. ஏமாந்த ராசி மிதுன ராசி. யாருடைய பிரபுஜாத தசாபதி சரியில்லையா கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப புதன் வந்து 10ஆம் இடத்துல போனா ஏதோ ஒரு பதவியை கொடுக்க போறான்னு அர்த்தம். ஒரு புகழை கொடுக்க போறாரு, அந்தஸ்தை கொடுக்க போறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்க போறாரு. அவ்வளவுதான். படிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைப்பீங்க, எழுதியே வச்சுக்கோங்க. படிப்புகளில நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். அரசியலை சாதிக்கக்கூடிய நாள் மிதுன ராசிக்கு. எப்படி? நிறைய ஒரு தலைமை பொறுப்பா போறீங்க. தலைமை பொறுப்புக்கான சூரிய பகவான் சேர்ந்து வெற்றி ஸ்தானம் அதோட சேர்ந்து இருக்கலாம். எந்த ஒரு உங்க மேல கேஸ் போட அந்த கேஸை இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. ரிசல்ட் உங்க பக்கம் வரலன்னா திருப்பி கேளுங்க. அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து இதெல்லாம் பிரச்சனை நல்லா இருக்கும். படிப்புகளில் அதிக மார்க் எடுக்கிறதே நீங்களா இருப்பீங்க. மிதுன ராசி அதிக பேரு மிதுன ராசி கேட்டு பாருங்க. அதிக மதிப்பெண் எடுத்தவங்க பாருங்க. மிதுன ராசி அந்த ஏப்ரல் மாசம் 14 அப்புறமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஏப்ரல் மாசத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. நம்பி எக்ஸாம் எழுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் எழுத சொல்லுங்க, நல்லா இருக்கும் ரிசல்ட். நீங்க கவலைப்படாதீங்க. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், சுப செலவு, வண்டி, ஆடம்பர சொகுசுகார சொகுசுமலை வாங்கணும் ஆசை இருந்தா வாங்குங்க. 4ஆம் வீட்டு புதன் பகவான் சனியுடைய சாரத்துல, அந்த சனி பகவான் அவர் குருவுடைய வீட்டுல, குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல. அப்ப வீடு, வண்டி, வாகனம், சொத்துல உள்ள வாங்கணுமா விற்கணுமா எல்லாம் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் வரும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் இப்ப கிடைச்சிருக்கும், ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், கிடைக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருப்பதால் வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தை கொடுக்க போது, கடனை அடைக்க வைக்க போது, பெரிய லோனை கிடைக்க போது, மிகப்பெரிய ஒரு எதிரியை ஜெயிக்கக்கூடிய யோகத்தை இப்ப கொடுத்துருக்கும், கொடுக்கவும் போகுது பாருங்க. இந்த ஏப்ரல் மாசம் முடிவுக்குள்ள நான் சொல்றேன். இது தடுக்கவே முடியாது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஆட்டம் தான். ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எது வச்சாலும் நீங்க தான் ராஜா. ராஜ கிரகமான புதனோட சேர்ந்து சூரியன் இணையரா இருப்பாரு. அடுத்து 11ஆம் இடத்துல சூரியன் வரானா பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவார். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்களை ஏமாத்திருப்பாங்க, கூட்டாளி ஏமாத்திருப்பாங்க, தொழில ஏமாத்திருப்பாங்க. தொழில நீங்க தான் கிங்கு. எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. இப்போ பொண்ணோ பொருளோ நகையோ பணம் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பாத்துங்க. கொஞ்சம் பெருங்குண்ட டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. காசு பணம் கொடுக்கல் வாங்க மாட்டேன், இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல வரும்போது ஒரு செலவுகள் பண்ண ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினும். புதன் நீசமாகும் போது இங்க கவனம் செலுத்த வேண்டும். மாமனார் மாமியார் உறவுகள் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை ஆகிறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருப்பால் நல்ல பதவி அந்தஸ்தை கொடுக்க போது. சூரிய பகவான் திக் பலத்துல இருப்பால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. லாட்ரி யோகம் எடுத்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும், பாத்துக்கோங்க. எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம், ஜாக்பாட் யோகம் சூப்பரா வேலை செய்யும். இது நல்ல நேரம், நல்லது விஷயத்த மட்டும் சிந்திங்க. கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க. எப்படி? கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகும். வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா மாறலாம். வெளிநாட்டு உள்ளவங்களாம் மிகப்பெரிய ஒரு வேலை உத்தியோக சேஞ்ச் பார்க்க போறீங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரமோஷன் தேடி வர போகுது. அதுக்கான நேரம் நெருங்குது ராஜா. அதனால சொல்றேன், பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. விளையாட்டுத்துறை சாதிப்பீங்க. இப்ப நட்சத்திர பலங்களை போமா, முதல் நட்சத்திரம் மிருகசீரிட பலங்க எதுவுமே தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகசீரிட பலங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி மட்டும்தான். மிருகசீரிட பலம். ஏன்னா
செவ்வாய் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. நீங்க கவலையப்படாதீங்க. கேந்திர யோகங்கிறது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பலப்படுத்தி கொடுப்பாரு. அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வீடோ, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, தொழிலா, உத்தியோகமா, இந்த சிந்தனை மனசுக்குள்ள ஓடும். ஒரு வெளியூர் இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வேலை செய்யும் பார்த்துக்கணும். கட்டிடத்துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் இந்த மிருகசீரிட பக்கம் எல்லாமே லைஃப்ல சூப்பரா இருக்கு. இது கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து திருவாதிரை, வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் திருவாதிரை. 10 பேரை 20 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திருவாதிரை. சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. இப்ப பாருங்க, திருவாதிரைக்கு கொடுக்க போது யோகம் பாருங்க, செம்ம யோகம். குரு நிவர்த்தியாகி ராகு பகவானை பாக்குறாரு. நல்ல பொறுப்பு, அந்தஸ்து, கௌரவம், வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. திருவாதிரை படிப்பு கல்வியில டாப்பா போவீங்க. ஃபர்ஸ்ட் உயர்ந்த பதவி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல தொழில் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, பணம் கொடுத்து வாங்குறது பண்றது தொழிலாம் சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க தான் கிங்கு. தலைமை கிரகம், தலைமை பொறுப்புக்கக்கூடிய விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். திருவாதிரை பிறந்தவங்களுக்கு எது வந்தாலும் பயப்படாம இறங்க. சூப்பரா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி அறிவான குணம் உங்கள்ட்ட இருக்கும். பொறுமைதான் உங்கள்ட்ட உங்க வாழ்க்கையை காப்பாத்துது. இப்ப எப்படி உங்களுடைய பொறுமை உங்க லைஃப்ல இப்ப பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி போயிருப்பீங்க. நகை வாங்குறது, எப்படி நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஏதாச்சும் ஒரு செலவுன்னு பண்ண ஆசை இருந்தா பண்ணிக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோக மாற்றம், வேலை, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய மாகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாசம். ஜாதகத்தை மட்டும் எல்லாரும் திசாபத்திய மாதிரி சூப்பரா உள்ள வாங்க. கண்டிப்பா புனர்பூச நட்சத்திரம் எது தொட்டாலும் பொன்னா மாறும். தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பு, படிப்பு கல்வியை டாப்பா போறது, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல யோகம் தேடி வருது ராஜா. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. முடிவு எடுக்கிறது உங்க கையில இருக்கு. எது வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகும்.